காசிராஜன் கிட்ட தன்னோட முடிவை சொல்றாங்க. காசிராஜன் நல்லதங்காள் சொன்ன முடிவை ஒத்துக்கல. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள், நீ போக வேண்டாம், கஷ்டம் வரது சகஜம், நாம தாக்கு பிடிச்சு நிற்க வேண்டும், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகுடித்து விற்று பிழைப்போமடின்னு காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காள் கிட்ட பலவாறு சொல்றாரு. காசிராஜன் சொன்னதை நல்லதங்காள் கேட்கல. இனியும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமோ, குங்குமம் எடுத்த கையால் நான் கூலி வேலை செய்யலாகுமோன்னு சொல்லிட்டு நல்லதங்காள் அழுகுறாங்க. இதுக்கு மேல நல்லதங்காளை சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட காசிராஜா, சரி போய் வா, பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நல்லதங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையிலிருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வராங்க.